அங்க பாரு, நம்ம சூர்யா வந்துட்டாரு. அப்படி போடு. சாரிண்ண, மன்னிச்சிடுங்கண்ண. சாரிண்ண. வெயில ரத்தத்தை வெள்ளமாக்கி மழையில நனைஞ்சு ஒரு விவசாயத்தை பண்ணி கஷ்டப்பட்டு விளைஞ்ச பொருட்களை இங்க கொண்டு வந்து உங்களை மாதிரி ஆளுங்களை சகிச்சுக்கிட்டு எதுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நம்மள மாதிரி ஆளுங்களோட பசிய போக்கத்தாண்டா. ஆனா உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் விஷக்கிருமியா மாறிட்டீங்க. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நாடு அரசியல்வாதி இல்லைனாலோ ஒரு என்ஜினியர் இல்லைனாலோ நிக்க போறது கிடையாது. ஆனா விவசாயம் மட்டும் இல்லைன்னா எந்த நாடுமே நடக்காதுடா. நல்ல மனுஷங்களா இருக்க முயற்சி பண்ணுங்க. இறந்த பிறகும் மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. போ போங்க. ரொம்ப நன்றிப்பா. நீங்க என்ன சார் நன்றிலாம் சொல்லிக்கிட்டு? நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்பா. வரேன் சார். சித்தப்பு, எங்க காய்கறிகள். தரம்பா, வாங்க. வா, எடுத்துட்டு போவான். இது இப்பதான் ரிப்பேர் ஆகணுமா? அங்க பாருங்க, ஒரு கார் வருது. அவங்க கிட்ட வந்து லிஃப்ட் கேட்கலாம். லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட். ச்சே. எட்டனா இருந்தா எட்டூரியம் பாட்ட கேக்கும். பத்தனா இருந்தா பத்தூரியம் பாட்ட பாடும். குட்டையோ நெட்டையோ மொத்தமா ஒத்தையா. ஹலோ நிறுத்துங்க ப்ளீஸ். நிறுத்துங்க ப்ளீஸ். ஹலோ நிறுத்துங்க ப்ளீஸ். ஐயோ, என்னடி யாருமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க? வர்ஷா, இப்படி எல்லாம் பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. சில பேரை எப்படி எல்லாம் நிறுத்த வைக்கணும்னா அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி நிறுத்துறேன் பாரு. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. பாடி பாடி நட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட ஆளில்லா அத்தங்கர அதுக்கு இப்ப என்னங்க வந்துட்டு இருக்காங்க. பாடி பாடி நட்டுக்கட்ட வசமா. தல 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 வண்டியை நிறுத்து. பாத்தியா எப்படி நிறுத்துனாங்கன்னு? வாங்கடி. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கெல்லாம் டாக்டர்ஸ். எல்லாரும் ஒரு மெடிக்கல் கேம்புக்காக வந்திருக்கோம். எங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஹைவே வரைக்கும் லிஃப்ட் தரீங்களா ப்ளீஸ்? ப்ளீஸ். ஹலோ, உங்களை தாங்க கேக்குறோம். சரிங்க சரிங்க, வந்து வண்டியில இருங்க. பின்னால. பின்னாடி போய் வர்றேன். நான் தலைவா, இது ரொம்ப தப்பு. நான் பிறந்ததுல இருந்து இந்த சீட்ல தான் உட்கார்ந்து இருக்கேன். போடும். நான் பின்னால போக முடியாது. உங்ககிட்ட தான்டா சொல்றேன். முடியவே முடியாது. செல்லம்ல முடியாது. தம்பி எஜனால முடியாது. போறானே போடும். புரிஞ்சிடுச்சு. ஃபிகர் வந்தது நான் பின்னால. முடியவே முடியாது. நான் இங்க தான் உட்காருவேன். போறேன் போறேன். குத்துனானா? வாங்க. நீங்க எல்லாரும் அவங்க கூட பின்னாடி போய் உட்காந்துக்கோங்க. வாங்க. நீங்க மட்டும் நம்ம எல்லாரும் பிசினஸ் கிளாஸ்ல வாங்க வாங்க. வாங்க. Thank you. ஓகேங்க. இதான உங்க பிசினஸ் கிளாஸ்? இதுதான் எங்களோட பிசினஸ் கிளாஸ். இந்த பொருளெல்லாம் ஆசிரமத்துல கொண்டு போய் வைக்கிறது தான் எங்க பிசினஸ். இங்க தான் கிளாஸோட உட்காருவோம். அதனால தான் இது பிசினஸ் கிளாஸ். எப்படி? ஓகே. எப்பா போலாம்ப்பா.
ஹலோ ஹலோ என்ன நீ ஏன் மூஞ்சியை பாத்துக்கிட்டு இருக்க அங்க பாரு. சாரி. நீங்க எப்பவும் இப்படிதான் காத்தோட்டமா ட்ரெஸ் பண்ணுவீங்களா? ஆ? கீழே திறந்துருக்கு. சட்டை பட்டனை போடுங்க. போட மாட்டீங்கல்ல? சாரி சாரி சாரி. இன்னொரு வாட்டி. சாரி. இந்த மாதிரி வாய்ப்பு இன்னொரு தடவை எப்ப கிடைக்குமோன்னு கேங்குறேன். அதெல்லாம் சாரி கேட்க வேணாம். சாரி. என்னன்னா அது? நீ ஒழுங்கா சொன்னா திருந்துவேன்னு நினைச்சேன். ஆனா நீ திருந்த வாய்ப்பே இல்லை. அடி வாங்க மறுபடியும் வந்திருக்கியாடா? கிளம்பு 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 கிளம்புன்றல. என்ன கிடையாது, அவன அடி. இவனையா? இந்த ஆளையா? ம், ம். என் ஆளு மனசு வச்சானா அவங்க எல்லாரையும் காலி பண்ணிடுவான். போயிடுங்க. முடிச்சிடலாமா? ஓ, போய் தாக்கிட்டு வா. ஏய்! ஆ! என்ன மச்சான் போன வேகத்துல ரிட்டர்ன் வர? என் மானமே போச்சு போ. நான் என்னென்ன கத்து கொடுத்தேன்? அப்படி ஜம்ப் பண்ணி ஒரு குத்து குத்துன்னு சொல்லியிருக்கேன். அதை நீ மறந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்க. எவ்வளவு இங்கிலீஷ் படம் பார்த்திருக்க? சரி. போ, சூப்பரா ஃபைட் பண்ணு. ஏய்! ஐயோ பிளட் வருதே. ஜெனி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். குடு. ஆ. தம்பி, அடி வாங்குறவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் இலவசம். போ, ஐயோ. போடா. வா. என்ன தம்பி, இப்போ கூட. உடம்புக்கு நல்லா இருக்கா? ஏய்! ஏய்! உனக்கு லைட்டா மூஞ்சல் அடிபட்டிருக்கு. இங்க வந்து அந்த மருந்து இல்ல வேற மருந்து போடுவாங்க. அவசரப்படாத. நிறுத்து. இருடா ஒரு நிமிஷம். அம்மா! ஏய் தடியா, ஒரு நிமிஷம் சொன்னேன்ல, காது கேட்காதா? அம்மா! ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இனிமேல உனக்கு கல்யாணம் ஆகாது. புளிய மரம் ஒளிஞ்சிருந்த சரத்தை போய்க்க போய்க்க போங்க. யார் என்ன மனுஷன் நீ? கீழே அவனுக்கு எதுக்கு ரத்தம் வர மாதிரி ஓடே அடிச்ச? ஓடே ஓடே. நீங்க நல்லவங்கன்னு நினைச்சு வண்டியில ஏறணும். இப்பதான் தெரியுது நீங்க எல்லாம் மோசமான ரவுடி பசங்கன்னு. ஜோதி வா. தலை ஹே தலை. மாப்பிள, ஐயா மாப்பிளைக்கு என்ன பொடி போட்டு போனீங்க? மாப்பிள வா மாப்பிள, வண்டியை எடுப்போம் போதும்.
குரு பிரம்மா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரः குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஆ, பசங்களா? என்ன எல்லாரும் ரெடியா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? வெரி குட். சூர்யா அண்ணா என்னோட Dress கிழிஞ்சு போயிடுச்சு. சூர்யா அண்ணா என்னோட மருந்தும் காலி ஆயிடுச்சு. இந்த உனக்கு புது கவுன். இந்த உனக்கு மருந்து. சூர்யாண்ணா ஆ? அவளுக்கு துணி இல்ல, எனக்கு ஜுரமா இருக்குன்னு எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லாமலே உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய், எனக்கு இந்த உலகத்துல உங்களை தவிர யாரா இருக்காங்க? நீங்க தான் என் உலகம், நீங்க தான் என் வாழ்க்கையே. உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்காம வேற யாரா வந்து தெரிஞ்சுப்பாங்க? சூர்யா வாப்பா. பாபா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆ, இந்த காலத்துல அப்பா மகன்களுக்கு இப்ப சரியா ஒத்து போறதில்ல. சொந்த அண்ணன் தம்பிங்களுக்கு நடுவுலையே சண்டை. ஆனா உன்ன மாதிரி நல்ல குணமுள்ள சுயநலமற்ற பையன் எங்க கிடைப்பான் சொல்லு? ஆ? நான் உங்ககிட்ட தானே வளர்ந்தேன் பாபா. நானும் ஒரு காலத்துல இவங்க எல்லாரையும் மாதிரி அனாதை தானே. உங்க வளர்ப்புல தான் பாபா நல்ல குணம், 4 பேருக்கு உதவி பண்றதை கத்துக்கிட்டேன். நானும் உங்களை மாதிரியே எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன் பாபா. ஃப்ளாட்ஸ் எல்லாம் கரெக்டாக புக் ஆகுதா? ஃப்ளாட் புக் ஆயிடுச்சு சார். ஓகே. ம், சொல்லுங்கள் சார், ஃப்ளாட் வேணுமா? ஃப்ளாட் இல்லை, ஃபுல் பில்டிங்கும் வேணும். சார் 90% ஃப்ளாட் சேல் ஆகிடுச்சு. 90% இல்லை, எனக்கு இங்கே இருக்க ஃபுல் பில்டிங்கும் வேணும். 90% வித்துட்டோன்னு சொல்கிறோம்ல. இந்த ருத்ரா எதிரில் பிள்ளைக்கா பசங்க பேசினா அந்த எம்மனுக்கும் பிடிக்காது. ஃப்ளாட்டாக இருந்தாலும் பில்டிங்காக இருந்தாலும் என் பார்வைப்படுற எல்லா இடமும் என்னோட தான். இன்னையிலிருந்து இந்த பில்டிங் மொத்தமும் இந்த ருத்ரா தான். இல்லை ஆஃபீஸ் ஹவரில் போகலாம். புரிஞ்சுதா? நான் பார்த்துக்கிறேன். ஓகே. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன வேலையா வந்தீங்க? சார், ருத்ரா என் ப்ராப்பர்ட்டியை ஆக்கிரமிச்சிட்டான். எங்கள் மேனேஜரையும் கூட கொண்டுட்டான். நீங்கள் உயிரோட இருக்கீங்கல்ல? ம்? இந்த டாப்பிக்கை நீங்கள் இதோட விட்டுட்டு இனிமே அவங்ககிட்ட பிரச்சனை வச்சுக்காதீங்க. சார், நீங்கள் ஒரு எஸ்பி, உங்கள் கையில் பவர் இருக்கு. அப்படிப்பட்ட நீங்கள் எதுக்காக சார் பயப்படுறீங்க? ருத்ரா கிட்ட இருந்து என் ஃபேமிலியவே காப்பாற்றிக்க முடியல, நான் உன்னை எப்படி காப்பாற்ற முடியும்? என்ன சொல்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்பா. வெரி குட். கௌசல்யா, அட பார்ட்டிக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வா. ஏய், ஆபீஸ்க்கு தானே வர சொன்னேன், நீ இங்க எதுக்கு வந்த? எனக்கு யாராவது அப்பாயின்மெண்ட் கொடுத்தா, நான் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் கொடுத்தா லேட் பண்ணாம உடனே வந்துருவேன். உனக்கு ஏதோ கிளாரிட்டி வேணும்னு கேட்டியாமே, சொல்லு, உனக்கு என்ன கிளாரிட்டி வேணும்? எங்க கிளம்புங்க, நான் ரெடி ஆயிட்டேன். ஐ லைக் இட். ஓ பொண்டாட்டியா? ருத்ரா
விடுறா என்ன? டேய், விடு. ஐயோ ப்ளீஸ் விடுறா. ஐயோ என்ன ஒண்ணு பண்ணிடாத, விடு. விடுறா. ஐயோ நான் கையெடுத்து கும்பிடுற, விடு என்ன. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த விஷயத்தை நீங்க இதோட விட்டுருங்க. உங்க கையில பவர் இருக்கு. பவர் இருந்தும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. நான் அப்படி இல்லை. என்னோட பணம் பவரை வச்சு அவனை நான் அழிச்சிடுறேன். வரேன் சார். எவனுக்கோ பயந்து யூனிஃபார்மை போடாம இருக்கிறது டிபார்ட்மெண்ட் மானத்தை வாங்குற மாதிரி, புரியுதா? வானத்தை விட உயிர் தான் சார் பெருசு. காளி மகராஜ் யமராஜ் ஆயிட்டானா? சார் அந்த வீட்டுக்குள்ள யார் போனாலும் உயிரோட திரும்ப வர முடியாது சார். எதிர்த்து பேசுறவங்களுக்கும் அதே நிலைமை தான் சார். இங்கேருந்து வெளில போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க சார். அப்படியாண்டா நடுங்கிற? வா. வணக்கண்ணே. ருத்ர மகராஜ், சன் ஆஃப் காளி மகராஜ், சென்னையோட கிங்கு. உங்க மகன் ருத்ரா பப்ளிக் நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சதுனால அவருக்கு எதிராக கோர்ட்டு நான் பெயிலபிள் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பெட்டிஷன் போட்டவன் பில்டர் மட்டும் இல்லை, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய கான்ட்ராக்டர் கூட. உங்க மகனை சரியான நேரத்தில் கோர்ட்ல சரண்டர் ஆக சொல்லுங்க, தண்டனை குறையும். இல்லைன்னா அவன் ஆயுள் கைதி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. பேசாதீங்க சார், வேறல நீட்டாதீங்க. அவன் பேர் என்னன்னு சொன்ன? புக்காரி. புக்காரியா? டேய், என்னோட ருத்ரா மேல ஒரு சின்ன ஈ உட்கார்ந்தாலும் சரி, இந்த காளி மகாராஜ் அதை அழிச்சிடுவான். டேய், இப்ப சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இந்த கையில எவ்வளவு நேரம் சாணி இருக்குமோ அது வரைக்கும் தான் எதிரி உயிரோட இருப்பான். டேய், அந்த செவுத்துல அடிச்சது சாணி நினைச்சியா? எங்களை எதிர்த்தவங்களோட உயிர் மேல 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 போயிடுச்சு. யோ போலீஸ், சல் சல். சரிங்கண்ணா. வந்துட்டான் போலீஸ் பைய என் மகனை கூட்டிட்டு போறதுக்கு. அப்பா, நாங்க கிளம்புறோம். டேய் ருத்ரா. அப்பா, கோவில்ல எல்லாருக்கும் பாம்பு தெரிஞ்சா
மக்கள் அதை நாகதேவதன்னு சொல்லி பூஜை பண்ணுவாங்க. அதே பாம்பு வீட்டில் தெரிஞ்சா பயந்து கொன்னுடுவாங்க. எதுக்காக கொல்றாங்க தெரியுமா? அது கடிச்சிரும்னு அவங்களுக்கு பயம். முதல் விஷயத்துல பக்தி தான் தெரியும், ரெண்டாவதுல துணிவு தெரியும். புரிஞ்சுதா? அது யாருக்கெல்லாம் நல்லா தெரியுதோ அந்த நிமிஷமே அவங்கள கொன்னுடணும். சரிப்பா, போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதை. போயிட்டு வரோம் மாமா. நல்லது போயிட்டு வரேன்பா. நல்லது. செல்லம். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஜாக்கிரதை. சரிப்பா, பாத்துக்கிறேன். தல, இங்க பாரு, இவங்க எல்லாரும் என்ன எப்படி ஏமாத்துறாங்கன்னு. நான் ஒன்று சொன்னா அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க உன் பேச்சா தான் கேட்பாங்க. நீ ஒரு வார்த்தை சொல்ல. வாசு, என்னாச்சு? தல தல இப்ப பாருங்க. கேட்ட மேல தண்ணி ஊத்துன? கேக்குறல என்ன ஊத்துன? சொல்லணுமா? யாராவது மயக்கத்துல இருந்தா அவங்க முகத்துல எதுக்கு தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க? நினைவுக்கு வர்றதுக்கு. சரியா? மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் தண்ணி போதும். ஆனா காதல் மயக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு வாளி தண்ணி கூட பத்தாது. புரியுதா? அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. எனக்கு தெரியும் உனக்கு காதல் ஜுரம் வந்துருச்சு. அப்புறம் உன் காதல நீயே சொல்லாமே. அதானே இங்க பிரச்சனையே. அவளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஏன்பா இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? என்கிட்ட ஐடியா இருக்கு, தரேன். ஐடியா? செல்ல குட்டில சொல்ற. சரி சொல்றேன், இரு. பாம்பு எங்க இருக்கும்? பூத்துல. சாதுக்கள் கோவில்லையும் மசூதிலையும். எங்க இருப்பாங்க? ஹாஸ்பிடல்ல. வெரி நைஸ். இருந்துட்டு போட்டோம். அடுத்து எங்க போறோம்? நம்ம போலாம். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. யார் நீங்க? உங்க ஆளுங்க யாராவது உள்ள இருக்காங்களா? இல்லையே. இல்ல. சரி, உங்க யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கா? இவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. உங்க ஆளுங்க யாரும் உள்ள இல்ல, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்புறம் ஏன் நீங்க எல்லாரும் உள்ள போறீங்க? போங்க போங்க, வெளியில போங்க. போகலன்னா கூடாது. போங்கடா. கிழவன் சீன் போடலாம் பார்த்தா. ஐயோ, என்னடா பண்றது இப்போ? யோசிக்க டைம் கொடு பாஸ். கொஞ்சம் பொறுத்துக்கோ திவ்யா, வந்துட்டோம்ல. தல, ஐடியா. என்னடா ஐடியா? ஒரு பிரெக்னன்ட் லேடியை கொண்டு வந்து அட்மிட் பண்ணா? ஐடியா நல்லா இருக்குடா. ஆனா பிரெக்னன்ட் லேடிக்கு நான் எங்க போறது? யோசிக்கிறேன். பிரெக்னன்ட் லேடி நீயே யோசியா. என்ன தல கீழே மேல பாக்குற? ஏய் வெரி நைஸ்.
ஓரங்க அந்த காலத்துல காப்பாத்துங்க. டாக்டர் தாங்க முடியலையே. டாக்டர் ஐயோ டாக்டர் சீக்கிரம் வாங்க டாக்டர் சீக்கிரம் என்ன அட்மிட் பண்ணுங்க. டாக்டர் மேடம் நீயா எதுக்கு அவ்வளவு சத்தமா கத்தன? சீக்கிரமா கத்து. ஐயோ அவன் கத்தலங்க, நாங்க தாங்க கத்தனேன். நான் தான் கத்தனேன். அமைதியா இருமா, நான் சொல்றேன். மேடம் 2-3 நாளா இவங்க சரியா தூங்கவே இல்லை மேடம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேடம். மேடம் எப்படியாவது அக்செப்ட் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். அக்செப்டா? அட்மிஷனா? தேங்க்யூ. ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹாஸ்பிடல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன், நீ இப்ப முடியாதுன்னு சொல்றீங்களே மேடம். டென்ஷன் ஆகாத. சரி, சரி. மேடம் ஆ, அட்மிட் பண்ணுங்க சீக்கிரம். மேடம் ப்ளீஸ் மேடம். அவங்க எல்லாரும் வாங்க. சீக்கிரம். கம்பவுண்டர் அவங்க தூக்கினா கட்டி பிடிச்சிருவாங்க. நீ தூக்கி வைக்க. தூக்குறேன். ஐயா எங்க வைக்கணும்? இங்க. ஏய் பயப்படு. காரணங்க வை. பயப்படு. இவங்க ஹஸ்பண்ட் எங்க? கன்னு சுடுவார் மேடம். என்ன சொன்ன? அது ஆர்மில இருப்பார்ல, கன்ன வச்சு வேலை டிஷும் 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 டிஷும். ஏய் நீ படுத்துக்க இந்த பசங்க எல்லாம் யாரு? ஏன் அழுகுறாங்க? இவங்க எல்லாரும் இது வரைக்கும் உங்க பண்ண ப்ரொடக்ஷன் உள்ள இருக்கிறது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஐயோ காப்பாத்துங்க. உங்க புருஷன் பார்டர்ல சண்டை போடுவாரா இல்ல பெட்லயா? அழாதீங்க, அவங்கள அமைதியா இருக்க சொல்லுங்க. ஏய் பயப்படு. ஐயா நீங்க போய் இந்த மெடிசின்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஹலோ உங்களதான். ஐயா ஹலோ போங்க. பொறுமையா இருங்க. ஓகே ஓகே. வழி விடுங்கடா. டாக்டர் டாக்டர் மேடம் டாக்டர் மேடம் டாக்டர் 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 மேடம் டாக்டர் டாக்டர் எங்க இருக்கீங்களா? நீங்க வாங்க டாக்டர் மேடம். குட் மார்னிங். நீங்களா? இவங்க எங்க பெரியம்மா. என்னாச்சு? ஹலோ உங்களதான். இவங்க என்னோட பெரியம்மா. ரோட்ல நடக்கும்போது கால் சுலுக்கிச்சான். அப்போ இருந்து நடக்க முடியல மேடம். ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்டா? அதாங்க அட்மிட். சரி இங்க வாங்க. எப்பத்துல இருந்து வலிக்குது? 4 நாளா. அப்படியா? கவலைப்படாதீங்க, சரியாயிடும். இந்த மெடிசின்ஸை வாங்கிட்டு வாங்க. ஹலோ 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 சாரி சாரி. போய் இந்த மெடிசின்ஸ் வாங்கிட்டு வாங்க. என்ன பாக்குறீங்க? போங்க. போங்க போயிட்டு வந்துடுறேன் தெரியுமா? டாக்டர் மேடம். ஏய் பொறுமையா. டாக்டர் மேடம். டாக்டர் உள்ள இருக்காங்க. டாக்டர் மேடம். நீ பாரு. ஓகே. மறுபடியும் என்ன ஆச்சு? அதான் மேடம், இவர் என் சித்தப்பாவோட தம்பி. என்னாச்சுன்னு தெரியல, வயிற்று வலியால ரொம்ப துடிச்சிட்டு இருக்காரு. ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணுங்களேன். அக்செப்ட் இல்ல, அட்மிட். ஓ சாரி, அட்மிட் அட்மிட் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களையா அவரையா? எனக்கு எதுக்கு? நான் சூப்பர் ஃபிட்டா இருக்கேங்க. என் சித்தப்பா தம்பிக்கு தான் வயிற்று வலிங்க. ப்ளீஸ் வாங்க உட்காருங்க. உட்காருங்க. எப்பத்துல இருந்து இப்படி இருக்கு? நேத்திக்கு ராத்திரில இருந்து வலியா இருக்கு மேடம். அப்படியா? நான் மருந்து எழுதி தரேன். சரிங்க மேடம். போய் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. ஹலோ
உங்களதான். இவ்வளவுதானே? ஆமா. இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா டாக்டர் மேடம்? மேடம், இவங்க உங்க அத்தை. அடடே சூப்பர் மேடம். இவங்க என் அத்தை உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? ஆமா, என் அத்தை தான். இப்ப இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஜுரம் வந்துருச்சுங்க. ஆமா, நீங்க வேணா கை வச்சு பாருங்க எப்படி சுடுதுன்னு. ஜுரமா? எப்பத்துல இருந்து இருக்கு? உடனே அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் இல்ல, அட்மிட். ஓ சாரி அதான் admit. பாத்தீங்களா, இந்த வார்டு ஃபுல்லா உங்க ஆளுங்களாலே நிறைஞ்சிருச்சு. இவ்வளவுதானா, வேற யாரும் இருக்காங்களா? ஓ ஹலோ, உங்களதான். ஹலோ, உங்க வேலையை போய் பாருங்க. மேடம் ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ண மாதிரி தானே? என்ன? அது அட்மிட். அத்தைய கோமதி, பெட் நம்பர் 4க்கு கூட்டிட்டு போ. ஓகே டாக்டர். வாங்க வாங்கம்மா. என்ன எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க? போ. அட போங்க. போறேன். சாரி, சாரி மேடம். அட போங்கன்றல. என் அத்தைக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஐயோ கடவுளே, போ. ஓகே மேடம், பாய். டாக்டர் மேடம். ஹலோ மேடம். உனக்கு வர வேலையே இல்லையா? யார் சொன்ன வேலை இல்லைன்னு? வேலையை பார்க்க தானே இங்க வந்திருக்கேன். என்ன வேலை? ஆக்சுவலா மேடம், இந்த சிறப்பை என் அத்தைக்கு ஒரு நாளைக்கு 4 தடவை கொடுக்க சொன்னீங்க மேடம். இந்த டேப்லெட் வந்து எங்க சித்தப்பா தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி கொடுக்க சொன்னீங்க. அதான் மேடம். இது வந்து உனக்கு என்ன பைத்தியமா? எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணாத. டேப்லெட்ஸ் எல்லாம் மாறிடுச்சுனா நிறைய பிரச்சனை வரும். மேடம், என் மெமரி ரொம்ப பவர்ஃபுல். இப்ப சொல்றேன் பாருங்க. இந்த சிரப் என் சித்தப்பா தம்பிக்கு 2 தடவை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மாத்திரையை டிஃபனுக்கு முன்னாடி அத்தை கொடுக்கணும். கரெக்ட் தானே? ஓ கெட் அவுட். சாரி மேடம். இது வந்து கெட் அவுட். ஓகே மேடம், இப்போ ஞாபகத்துக்கு வருது. கரெக்டா சொல்லிடுறேன். செக்யூரிட்டியா? சாரி. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? அவ ரொம்ப டார்ச்சர் பண்றான்டி. அவனும் அந்த பேஷண்ட்ஸும் ஒரே டார்ச்சர் பண்றாங்க. பார்த்தா இதெல்லாம் அந்த சூர்யாவோட பிளான் மாதிரியே தான் தெரியுது. அவன் உன்னை விரும்புறானோன்னு எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. அங்க பாருடி, எப்படி ரொமான்டிக் மூட்ல மிதந்துகிட்டே போறான்னு. காசடு அண்ணா, இப்பதான் நான் வந்தேன். அண்ணா உங்களை கையெடுத்து கும்பிடுறேண்ணா. போனே ஆவல. காசை கொடுக்கலனா செத்து போயிடுவ. பசங்களா, நம்ம எங்க இருக்கோம்? ஏதோ क्वेश्चन கேக்குறேன்னு சொன்னீங்க. ஓகே சரி, நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன். அதுக்கு சரியான பதில சொல்லணும். ஓகே சன்னி, நீ பெருசானதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு நினைக்கிற? நான் இன்ஜினியர் ஆவேன். குட், வெரி குட். அப்புறம் நீமா? மதர் தெரசா. நல்லதுமா, உட்காரு. ஆதித்யா, சரி நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற? ருத்ரா. பெரியவன் ஆனதும் ருத்ரா மாதிரி ஆவேன். பயப்படணும். என்ன பார்த்து எவனா இருந்தாலும் பயப்படணும். எக்ஸாம் நான் எழுதாட்டியும் பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி யோசனை உனக்கு என்னைக்கு வரக்கூடாது. பயமுறுத்தி பிரியாணி சாப்பிடறத விட கஷ்டப்பட்டு கஞ்சி தண்ணி குடிக்கிறது நல்லது. உட்காரா.
ஆதித்யா, அடி வாங்கி நீ எவ்வளவு வருத்தப்படுறியோ அதை விட அதிகமான வருத்தம் எனக்கு இருக்குடா. அநியாயம் பண்ணி கிடைக்கிற சந்தோஷம் அது ஒர்த் இல்லடா. அதுவே நியாயமா கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசுடா. நியாயமாவே புரிஞ்சுதா? இப்ப போய் படி. ஐயோ, தலை எங்க சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. எனக்கு பசி உயிர போதே. பசி தாங்க முடியலையே. யாராவது கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்களேன். வேணுமா? கொடு. பாச டிஃபன் வாங்கிட்டு வர போனானா இல்லை சமைச்சு எடுத்துட்டு வர போயிருக்கானா? வயிற்றுக்குள்ள மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓடி கிடைச்சிச்சு. ஆப்பிள் என்கிட்ட ரெடிமேடா 2 ஃபுட்டு வச்சுக்கிட்டே டிஃபன் வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2 ஆப்பிளையும் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஐயா தலையே, இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல தலகாணி கூட இல்லையா? தலகாணி இருக்கு. நம்ம கேட்டது கிடைச்சிருச்சு. படுத்துருவோம், நல்லா காத்தோட்டமா படுப்போம். யாரு? ஆஹா, வணக்கம். ஐயோ, மாட்டிக்கினாரு ஒருத்தர். காப்பாத்தணும் கர்த்தரு. நான் இல்ல, நாம இல்ல. ஐயோ ஐயா, தலைகண்ணி தலைகண்ணி இந்தப்பா. அட டாக்டர் மேடம், நீங்களா? மேடம், இதுல என்ன இருக்கு தெரியுமா? இதுல காஷ்மீர்ல இருந்து கேசரி, திருநெல்வேலி அல்வா இருக்கு, சீடை, முறுக்கு எல்லாம் இருக்கு. என்னைய நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எல்லாமே என் தங்கச்சிக்காக தாங்க. வாயை மூடு. இந்த மாதிரி கேவலமான காரியம் செய்ய உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? உன்னால எங்களுக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆச்சுன்னு தெரியுமா? எங்க சித்தின்னு சொல்லி, சித்தப்பான்னு சொல்லி, தாத்தான்னு சொல்லி, அத்தனை சொல்லி ஹாஸ்பிடல் ஃபுல்லா உங்க ஆளுங்கதான். இங்க பெட்ஸ் இல்லாம எத்தனை பேஷண்ட்ஸ் வெளியில போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட உயிர் கூட நீங்க விளையாடி இருக்கீங்க. நீங்க செஞ்ச இந்த கேவலமான காரியத்தினால உங்க மூஞ்ச கூட பார்க்க பிடிக்கல. இனி நீ எப்பவும் என் முகத்துல முழிக்கவே கூடாது. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். ரெண்டே மாசத்துல ப்ராஜெக்ட் வேலைலாம் முடியணும். புரிஞ்சுதா? என்ன வேணும்? இந்த கம்பெனி. இந்த கம்பெனியா? அப்படியா? ஒரு வேலை பண்ண, பேங்க்ல இருந்து லோன் வாங்கி ஒரு கம்பெனி ஆரம்பி. இல்லைனா எங்க கம்பெனில இருந்து 50% ஷேர்ஸ் வாங்கிக்க. நான் எந்த பேங்க்லயும் லோன் வாங்க மாட்டேன், எந்த கம்பெனில ஷேர் வாங்க மாட்டேன். ஆனா இந்த கம்பெனி பூரா எனக்கு சொந்தமாயிடணும்.
பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேருந்து வந்திருக்கியா என்ன? உங்க வீட்ல இருந்து வரேன். ம்? யாரா நீ? இந்த ஃபோன் பண்ணு. ஹலோ. என்னங்க ருத்ராவோட ஆளுங்க பாப்பாவோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறாங்க. எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க சீக்கிரமா வாங்க, ஏதாவது பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னை மன்னிச்சிடுங்க சார். வேணும்னா என் கம்பெனியை எடுத்துக்கோங்க சார். என் பொண்டாட்டி பிள்ளைங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். இப்ப தெரிஞ்சுதான் நான் யாருன்னு. ருத்ர மகராஜ். மறுபடியும் சொல்லு. ருத்ர சத்தமா மகராஜ். சொல்லு. ருத்ர மகராஜ். அப்பா முடிஞ்சது. ஒரே நாள்ல எனக்கு ஜுரம் சரியா உங்களுக்கு போச்சு. சரியாயிடுச்சா? நல்ல டாக்டர். இப்போ உங்களுக்கு எப்படிமா இருக்கு? கால் வலி எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆஹா, கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் நீங்க கிளம்பலையா? எங்கம்மா போனோம்? இந்த நாடகத்துக்கு உங்களை கூட்டிட்டு வந்தான்ல, அவ உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தான்? அப்படி சொல்லாதம்மா. 2 நாளா நான் கால் வலியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேம்மா. அப்போ சூர்யா என்ன இங்க கூட்டிட்டு வந்து அவரோட சொந்த காசை வச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கலாம். ஆனா அவன் எல்லாருக்கும் ஒரு சொந்தக்கார மாதிரி தான். ஏன்னா அவன் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன். யாராச்சும் கஷ்டப்பட்டா அவனால தாங்க முடியாதுமா. அவரு உங்களை அத்தனை தானே சொன்னாரு? ஆமாமா, அவன் என்ன அத்தனை எப்பவும் அன்பா கூப்பிடுவான். ஆனா எனக்கு பொண்ணு தான் இல்ல. எனக்கு மட்டும் பொண்ணு இருந்தா அவனுக்கே நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். உங்களை மாதிரி டாக்டர்ஸ் பேஷண்ட்டோட நாடியை பார்த்து கண்ணை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களால் சூர்யா கண்ணில் உங்கள் மேலே இருக்க அன்பை பார்க்க முடியலம்மா. பாருமா, அவன் கூட எங்களோட உறவு பொய்யா இருக்கலாம். ஆனா என்னைக்கும் அவன் எங்க மேல வச்சிருக்கிற அன்பு பொய்யாகாது. டாக்டர், ம்? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா டாக்டர்? ஆமாம் வர்ஷா. காந்தி நகரில் இருக்க அனாத ஆசிரமக்காரங்க பிளட் டொனேட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே டாக்டர். நான் திட்டினேன்னு சூசைட் பண்ணிக்கிட்டாரா? ஜெய் ஜெயராம் சீதாராம். டேய், இங்க இந்த சாமி போட்டோவை எடுத்து என் போட்டோ வச்சது எவன்டா? இதனே சொல்றா. நீதானே? நான் என்ன சாமியாடா? பாசு, விஷத்தை குடிச்சு தேவர்களை காத்தது சிவன்னா. எங்க எல்லாரோட கஷ்டத்தையும் காப்பாத்த நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே, நீயும் ஒரு சிவன் தானே? ஆமா தலைவா, நீ தான் எங்க சாமி. சூர்யா சின்ன கரெக்டா சொல்லியிருக்கான். கரெக்டா சொல்லியிருக்கான். பாபா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. அம்மா, அப்பா, குரு எல்லாமே நீங்க தான். எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்கும் நீங்க தான் கடவுள் பாபா. சூர்யா கண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். உனக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்பா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Surya Anna. Happy birthday to you. அவரு அனாதையா? ஆமாம்மா, சூர்யா அனாதை தான். சின்ன பையனா இருக்கும்போது இந்த ஆசிரமத்துக்கு வந்தான். இப்போ எங்க எல்லாருக்குமே அவன்தாம்மா துணையா இருக்கான். பாபா, ஆ எங்க டீம் ரெடியா இருக்கு.
சரி, எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா சொல்கிறேன்? வருஷம் பிளட் டொனேஷன் கேம்ப் இப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் சரி. உங்கள் ஹாஸ்பிட்டல் மூலமா. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. மெதுவா விடுங்க. சரி, பாருங்க. ஓகே. மேடம், நான் ரத்த தானம் தான் செய்ய வந்திருக்கேன். இதய தானம் செய்யறதுக்கு இல்ல. எதுக்கு ஹார்ட் செக் பண்றீங்க? பேசாம மூச்சு விடுங்க. வெரி நைஸ். அடுத்து என்ன? கைய கொடு. இந்தாங்க. நரம்பு எங்க இருந்து சுவாசிக்கும்? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? பாருமா, அவன் கூட எங்களோட உறவு பொய்யா இருக்கலாம், ஆனா என்னைக்கும் அவன் எங்க மேல வச்சிருக்கிற அன்பு பொய்யாகாது. நான் அபகரிச்சன ஆர்டிகல் எழுதுனவன் எவன்டா? நான் தான் எழுதுனேன். அபகரிக்கிறது எப்படி இருக்கும்னு நான் உனக்கும் காட்டுறேன். பாபா, வணக்கம் பாபா. நல்லா இருமா. நீ என்னம்மா இங்க வந்திருக்க? ஆமா பாபா, பசங்களுக்காக கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ ஓ. ஆமா பாபா, பசங்கள்லாம் இங்க. இருக்காங்கம்மா. டே பசங்களா. எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. So cute. இங்க பாருமா. பாபா, உள்ள போய்மா காஃபியோ டீயோ சாப்பிட்டுட்டு அப்புறம் போ. பரவாயில்ல, இருக்கட்டும் பாபா. ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு பாபா. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். ஓ சரி. நான் கிளம்புறேன் பாபா. போயிட்டு வாமா. எங்க வீட்டில் எல்லா நாளும். டேய், என்னடா இதெல்லாம்? யாரா உங்களுக்கு வாங்கி கொடுத்தது? அண்ணி. அண்ணியா? கல்யாணம் கல்யாணம் எதுவுமே பண்ணல. அண்ணி என்ன சொல்ற? டாக்டர் அண்ணி. டாக்டர் அண்ணியா? டாக்டர் அண்ணியாடா? வெரி நைஸ். நீ வருவேன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. ஓகே தலைவரே, இப்போ இந்த gift எல்லாம் உங்க மனசுல ஒரு இடம் பிடிக்கத்தான். ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. என்ன ஐடியா? பெரிய ஐடியா இது. போய் அன்னிக்கிட்ட கையை இறுக பிடிச்சி இப்படி கிட்ட அன்னிக்கிட்ட போய் அன்னி ஐ லவ் யூ சொல்லிடு. கரெக்டா சொன்னடா. வெரி நைஸ். சூர்யா கிப்ப ஐ லவ் யூ சொல்ல போறாரு. அன்னிங்க வர நமக்கு அன்னி வர போறாங்க. சூர்யா லவ் சொல்ல போறாரு. சூர்யா லவ் சொல்ல போறாரு.
நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கறேன். உனக்காக அந்த நிலாவை கூட கொண்டு வருவேன். நிலா வேணான்னா 2-3 தாஜ்மஹாலை கூட கட்டுவேன். என்ன சொல்ற? ஐ லவ் யூ. விட்டுருங்கடா. ஆமா 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 அடிக்காதீங்க, வலிக்குது. ஐயோ வலிக்குதா? ஐயோ. ஹலோ, யூ ஆர் a lucky fellow. நீ தப்பிச்சிட்ட. இல்லைனா அவன் இடத்துல நீ இருந்திருப்ப. இங்க பார் தலைவா, நடு ரோட்ல வச்சு ஒரு பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொன்னா முதுகுல அடிக்காம முத்தம் கொடுப்பாளன்னு. இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொன்னாங்க, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு. அப்படின்னா இங்க பாரு பாசு, இந்த மாதிரி காதல் விஷயத்த சீக்கிரட்டா தான் பேசணும். சூப்பர்டா, கரெக்டா சொன்னடா. நைஸ், வெரி வெரி நைஸ். ஐயோ சூர்யா, அவங்கள அடிக்காத சூர்யா. சூர்யா சொன்னா கேளு. சூர்யா, சூர்யா அடிக்காத. இவங்க எல்லாரும் யாருன்னு தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போற ருத்ராவோட ஆளுங்க.
செல்லம் என்னாச்சுமா? டேய், என்னடாச்சு? என்னாச்சு? என்னாச்சு? யாரா இது பண்ணது? டேய் இங்க பாரு. டேய் 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 என்னடாச்சு? டேய் என்னடா சொல்றா? சொல்லுடா. பாபா பாபா எங்கடா? பாபாக்கு என்னாச்சு? டேய் பாபாவை அந்த ருத்ரா தூக்கிட்டு போயிட்டா. ருத்ரா! என் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பொண்ணு வேணும்னு நினைச்சேன். ஆனா உங்க ஆளு தேவையில்லாம நடுவுல வந்து அந்த பொண்ணை அவனுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறான். அவனை விட மாட்டேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. ஹலோ ஹலோ சூர்யா, சொல்லுங்க பாபா. நீ எங்க இருக்க தம்பி? ஆசிரமத்துல பசங்களுக்கு எதுவும் இல்லையே? எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. நீங்க இப்போ எங்க இருக்கீங்க பாபா? ருத்ரா என்னை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஆனா நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே பாபா, நாங்க இப்போ வரேன். எனக்கு தெரியும் சூர்யா, நீ வந்து கூட்டிட்டு போவன்னு. ஏய், இந்த ருத்ரா என்ன சாதாரணமானவனா? அவன் இங்க வந்து உன்னை அப்படியே இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு. இந்த ருத்ரா ஒரு ராவண. அப்படியா? ராவணனா? நீ ராவணனா இருந்தா அவன் அனுமான். அவன் இங்க வந்து உன்னையும் ஆளுங்களையும் அடிச்சிட்டு என்ன கூட்டிட்டு போவான். அப்படியா? அவன் வரட்டும், அதையும் பாக்குறேன். நீ பாக்குறதுக்கு வெறும் பச்சா பையன் மாதிரி இருக்க. ஆனா இந்த கிழமை என்னடனா உன்னை பத்தி ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு இருந்தான். பாபா என்ன சொன்னாரோ அது உண்மைதான். வாங்க பாபா. நான் ஒரு பாட்ஷாடா, சிங்கமும் கூட. அதுக்கு தான் மக்கள் சன்மானத்தோட சேர்த்து எனக்கு சல்யூட்டும் அடிப்பாங்க. நான் பாட்ஷாவும் இல்லை, சிங்கமும் இல்லை. நான் நெருப்புடா. டச் பண்ணாத, சாம்பல் ஆயிடுது. இது ருத்ராவோட சாம்ராஜ்யம். இங்க உள்ள வரதுக்கும் பர்மிஷன் வேணும், வெளியே போறதுக்கும் பர்மிஷன் வேணும். டேய் நீ யாரா? பாபா என் பேரை என்னன்னு சொன்னாரு? சூர்யா. சூரியன் யாருக்கு முன்னாடியும் தலை குனிக மாட்டான். யாரா நீ? இந்த சூர்யாவை தடுக்கணும்னா கையில கன் இல்லடா, நெஞ்சில தில் இருக்கணும். உங்க பாபாவை விட்டுடுறேன். அப்ப ஆசிரமத்துல இருக்கிற அந்த பசங்க. நீ ஒரு விஷயம் மறந்துட்டடா. டே ஜால்ரா, ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுல்ல? பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லையான்னு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. ஹலோ சோனி ஸ்வீட்டி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களா? இன்னும் வரலையா? என்ன? ஹலோ ஹலோ. எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் அதை நான் எதிர்த்து நிற்பேன். ஏன் ஆள் நினைச்சா நான் உனக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது எல்லாத்தையும் எதிர்த்து கடைசியில் நான் ஜெயிச்சே தீருவேன்.
பாரு, பசங்க வரமாட்டாங்க. நான் போனாதான் பசங்க வருவாங்க. சாய்ஸ் இஸ் yours. போகவா வேணாமா? பாபா. ம். உள்ள வாப்பா. ஐயோ வலிக்குது. சூர்யா நம்ம வந்தது எல்லாத்தையும் சொல்லலாம். ஐயோ பசங்களுக்குலாம் அடிபட்டிருக்கு. இப்படிதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல சூர்யா. நம்ம வீக்னஸோட விளையாடணும்னு நினைக்கிற கேவலமானவங்க. காட்டுங்க. நீ எப்பவும் இதே போல சந்தோஷமா இருக்கணும். உலகத்துல உள்ள சந்தோஷம் பூரா என் தங்கச்சிக்கு கிடைக்கணும். நீ வாழ்நாள் பூரா இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கடவுள்கிட்டயும் அதான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ அண்ணா. என்ன ஆசீர்வாதம் பண்ண போதுமா? ராக்கி கட்டினதுக்கு அப்புறமா அண்ணன் கிட்ட கிஃப்ட் கேட்க மாட்டியா? ஆமா அண்ணா, என் ராக்கி கிஃப்ட் எங்க? இன்னைக்கு நீ ராக்கி கட்டினதுக்கு நான் உனக்கு காசு தர போறதில்ல. சொர்க்கத்துல இருக்கிற அப்பா அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்ற போறேன். என்ன சொல்றீங்க? அதாவது வர்ஷா, உங்க ராகுலனே உங்க அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஊர்ல இருக்கிற நிலத்தெல்லாம் வித்து இங்க ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஒரு நிலத்தை வாங்கினாரு. அத சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் இதோ இதுதான், வாங்கிக்கோ. வாங்கிக்க. அப்ப ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இந்த நாளுக்காகத்தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் அப்பா அம்மாவோட ஆசை நிறைவேற போகுது. வாங்க வாங்க, ஐயர் வந்திருப்பாரு. உன் கையால தான் பூஜை நடக்கணும். ஓகே, வாங்க 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 வாங்க. இவங்கெல்லாம் யாரு? நம்ம இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹலோ, யாருங்க நீங்க? இது எங்க இடம்? இன்னைக்கு இங்க பூஜை நடக்க போகுது. உங்களுக்கு சொன்னா புரியாதா? இது எங்க இடங்க? ஐயரையா, நீங்களாவது சொல்லுங்கய்யா. நேத்து வரைக்கும் இது உன்னோட இடம். இனிமே இந்த ருத்ரா வருது. என்னங்க பேசுறீங்க? நீங்களாவது சொல்லுங்க சார். ஊர்ல இருக்கிற நிலத்தெல்லாம் வித்துட்டு நாங்க இங்க இடம் வாங்கியிருக்கோம் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இன்னைக்கு பூமி பூஜை இருக்கு. எங்களை ஹாஸ்பிட்டல் கட்ட விடுங்க. ஒரு வாட்டி என்னோடதுன்னு நினைச்சிட்டா அது சொத்தா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, எனக்கு சொந்தமாக வேண்டியதுதான். இது இந்த ருத்ராவோட கட்டளை. இங்க பாருங்க, நீங்க சொல்றதுனால இந்த பூமி உங்களுக்கு சொந்தமாயிடுமா? நல்ல நேரம் முடிய போகுது. நான் டாக்டரா ஹாஸ்பிட்டல் கட்டி ஏழைங்களுக்கெல்லாம் இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தான் எங்க அப்பா அம்மா அண்ணனோட ஆசை. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். நல்ல விஷயம்தான். நீ சொன்ன மாதிரியே இங்க ஹாஸ்பிட்டல் கட்டலாம். அங்க நீயே டாக்டரா இருந்துக்கோ. ஆனா இலவசமா இல்ல, காசு வாங்கணும். இந்த பூவோட வாசனை எனக்கு சுத்தமா பிடிக்காது. எடுத்து போடு போடு. ஏய் ஏய், நீ என்னடா பண்ற? எழுந்துறீங்க.
அண்ணே, எழுந்திருங்க. அண்ணா, 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 விடுறா என்ன விடுறா விடுறா என்ன விடுறா அடிக்கிற நீ அடிக்கிறியா? அண்ணா, 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 எழுந்திருங்க. அண்ணா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? அண்ணா, ஏய் கேளுங்க, இவ இந்த ருத்ராவோட வருங்கால மனைவி. இங்க எனக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்களோ அதே போல இவளுக்கும் கொடுக்கணும், புரிஞ்சுதா? இன்னையில இருந்து உனக்கு காசெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா ஃபுட்பாத்ல இருந்து போரமால் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான். என்ஜாய் பண்ண. ஏய், உன் இடம் மட்டும் இல்ல, உன் தங்கச்சி எனக்கு பிடிச்சி போயிட்டா. அதனால தான் உன்னை உயிரோட விட்டுறேன். ஓ இப்ப நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போறேன். வேண்டாங்க, எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க எல்லாம் மோசமானவங்க, செல்வாக்கு உள்ளவங்க. அந்த இடம் இப்போ நமக்கு இல்லாம போனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். ஆமா அண்ணா, அண்ணி சொல்றத கேளுங்க. அவங்க சாதாரணமானவங்க இல்ல. உங்க பேச்ச கேட்டு சும்மா இருந்தா அவனோட அராஜகம் இன்னும் அதிகரிக்கும். அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். அதுதான் போறேன். அண்ணா, அண்ணா, ப்ளீஸ் வேண்டாம், போகாதண்ணா. சொல்லு. ருத்ராவை எதிர்த்தா இந்த ருத்ராவை எதிர்த்தா மரணத்துக்கு அழைப்பு கொடுத்த மாதிரி தான். சொத்தை விட மாட்டேன்னு சொன்ன, உயிரை விட்டுட்ட. வாங்கடா. பேஷண்டோட கண்ணை பார்த்து என்ன பிரச்சனைன்னு சொல்ற டாக்டர். அன்னைக்கு நீ ருத்ரா பேரை கேட்டதும் எதுக்கு அவ்வளவு அவசரமா வந்தன்னு எனக்கு தெரியும். உன் கண்ணுல என் மேல இருக்க காதல நான் பார்த்தேன். நீ அதை சொல்லிடுவியோன்னு உன்னை தூரப்படுத்தின. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த ருத்ரா கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ என் கூட சேர்ந்து அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்ப? அந்த விஷயத்த சொல்லதான் நான் அங்க வந்த. அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு. நீ இங்க இருந்து எங்கேயாவது தூரமா போயிடு சூர்யா. நீ இங்க இருந்தா அவங்க நிச்சயமா உன்னை கொன்னுடுவாங்க. எனக்கு மறுபடியும் இன்னொரு ஜென்மம் இருந்தா கண்டிப்பா நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்ப சூர்யா. சூர்யா, ஒவ்வொரு நிமிஷமும் நீ பயத்தை தோக்கடிச்சே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். அப்படிதான் வாழணும்னு பிள்ளைகளுக்கும் கத்து கொடுத்துருக்க. அப்படியாப்பட்ட நீயே இப்ப பயந்தன்னா என்ன அர்த்தம்? நான் பயப்படல. நான் உன்னை நம்புறேன். 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 நான் உன்
எங்க எல்லாரையும் இங்க இருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? சொல்லு. பலம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம்ட்டு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. சூர்யாண்ணா சூர்யாண்ணா, எங்களுக்காக நீங்க அண்ணிய விட்டுற வேணாண்ணா. சரி, நீ இங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற. இங்க இருக்கிற இந்த பசங்கள்லாம் நீயும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. பசங்களோட விருப்பத்துல அன்பு இருக்கு, ஆனா உன்னோட விருப்பத்துல தீர்மானம் இருக்கு. நீ போப்ப, நீ கண்டிப்பா ஜெயிப்ப. ஆமா, உன்னோட வெற்றியில தான் இந்த பசங்க எல்லாரோட எதிர்காலமும் அடங்கி இருக்கு. போ போ சூர்யா. நீ உன் கடந்த காலத்தை நினைச்சு ரொம்பவே பயப்படுற, கவலைப்படுற. நான் எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல பலம் தான் வாழ்க்கைன்னு, பயம்தான் மரணம்னு நான் மறந்துட்டேன். நீ எனக்கு வேணும் வர்ஷா. உன் காதல் எனக்கு துணையா இருந்தா ருத்ரா மட்டும் இல்ல, எத்தனை ருத்ரா வந்தாலும் ஒரே ஆளா எதிர்த்து நிற்பேன். சாவு உன் முன்னாடி வந்துச்சுன்னா உனக்கு முன்னாடி நான் வந்து நிற்பேன். உன்னோட வாழ்க்கை எங்க முடிஞ்சதோ அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். தைரியமா வா வர்ஷா.
சூர்யா, டேய் சூர்யா, எங்க இருக்கான் அவன்? ஆ, டேய் அவன் என்ன சின்ன பையனா ஒளிஞ்சுக்கிறதுக்கு? அவனோட பேரு சூர்யா. இப்ப அவன் எங்கடா இருக்கான்? இங்க பாருப்பா, இன்னைக்கு பூமி பூஜை. சரியான நேரத்துல சரியான வேலையை செய்யறது அவன் சின்ன வயசுல இருந்தே பழக்கம். ஆமா, இப்ப அவன் பூமி பூஜையில இருப்பான். இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிட்டு அப்புறம் உன்னோட கதையை முடிக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் கோட்டிங் முடிஞ்சிருச்சு. இனி இப்ப உனக்கு தான். ருத்ரா, நீ எப்பவும் அடிக்கடி ஒன்னு சொல்லுவல்ல, சொத்தா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் உன்னோட பார்வை எது மேல படுதோ அது எல்லாமே உனக்கு சொந்தம்னு. இப்ப சொல்றேன் கேளு, இந்த சொத்து இப்ப எங்களோடது. என்ன உன் பொண்டாட்டி ஆக்கணும்னு நினைச்சல, ஆனா இப்ப நான் சூர்யாவோட சொத்து. நீ குடுக்கிற இந்த வார்னிங்க்கு பயந்து நான் என்ன மாத்தி பண்ணி நினைச்சியா? உன் அண்ணனை கொன்ன மாதிரியே இவனையும் கொன்னு சரித்திரத்தை படைப்பேன். பயமுடுற, நீ என்னடா பெருசா பண்ணிட போற? எல்லாம் ஏற்கனவே முடிவானதுடா. நீ எந்த மக்களை ஏமாத்தி சாப்பிட்டியோ அவங்க கண் எதிரிலேயே உன்னோட வாழ்க்கை, உன்னோட கதையை நான் முடிக்கிறேன்டா. சூர்யா,
அண்ணா அண்ணா நில்லுங்க. இன்னையிலிருந்து உங்க எல்லாருக்கும் இவன் கிட்ட இருந்து விமோசனம் கிடைக்க வைக்கிறேன். ஏய் கேள்றா, இன்னையிலிருந்து வருஷம் அவன் எனக்கு தான் சொந்தம். இங்க இருக்கிற எல்லா மக்களும் எனக்கு தான் சொந்தம். அபகரிக்கிறது எப்படி இருக்கும்னு நான் உனக்கும் காட்டுறேன். சூர்யா சூர்யா செத்து போயிட்டான். அவன் சூர்யா செத்து போயிட்டான்.
சூர்யா அவன் செத்துட்டான் சூர்யா. சூர்யா வா வா சூர்யா. இங்க உட்காரு. இந்தாங்கண்ணே. பரவாயில்ல இருக்கட்டும். பணம் வாங்கிக்கங்க, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன். ஐயோ கொடுத்துருமா. ஏழைங்களோட கடவுள் வந்துட்டாரு.
சூர்யா மாமா மாமா சூர்யா தப்பிச்சிட்டான். என் பையனை கொன்னவன நீ உயிரோட விட்டுட்டு வந்திருக்கியாடா? உனக்கு வெக்கமா இல்ல? வணக்கம். சூர்யா தம்பி, நான் ஒரு பில்டர். நாங்க எல்லாரும் அந்த ருத்ராவால பாதிக்கப்பட்டவங்க. நீங்க தயவு செஞ்சு எங்க ஃபிளாட்ஸை எங்களுக்கு வாங்கி கொடுங்க ப்ளீஸ். உங்க பிளாட்ஸ் உங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுக்க முயற்சி பண்றேன். தேங்க்யூ சூர்யா தம்பி. அண்ணி பேப்பர் பாத்தீங்களா? அண்ணி வாங்க டாக்டர் வாங்க. நில்லு. உனக்காக உன் காதலன் என் பையனை கொன்னான். என் பகை தீரணும்னா நீ அவனை ஹாஸ்பிட்டல்லையே போய் கொல்லணும். இல்லன்னா இப்ப இவ புடவைய மட்டும்தான் அவுத்த, எல்லா துணியையும் அவுத்து விட்டு இவளை பஜார்ல ஓட விட்டுருவேன். ஏய், இந்த கன்னை எடுத்துட்டு போ. போய் அவனை அங்கேயே கொன்னுடு. வந்து கன்னை எடுடி. எடுன்னு சொல்றல்ல. எடுத்துக்க. வர்ஷா 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 என்னாச்சு சொல்லு. அண்ணி அன்னிக்கு சொல்லு என்னாச்சு சொல்லு. அண்ணி சொல்லு வர்ஷா, அன்னிக்கு என்னாச்சு சொல்லு. அண்ணி வேணா வர்ஷா, இப்ப என்ன விட சூர்யாவோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். அவர் உயிரோட இருந்தா நம்மள மாதிரி ஆட்கள் எத்தனையோ பேரு சந்தோஷமா வாழ்வாங்க. என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை அவருக்காக விட்டுட்டு போறேன். அண்ணி அண்ணி வேண்டாம், சொன்னா கேளுங்க. அண்ணி 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 எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி தொலைச்சிட்ட, எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியே. என் அண்ணி போயிட்டாங்க சூர்யா. பேங்க்ல இருந்து லோன் வாங்கி ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் சார். ருத்ரா எங்க எல்லாரையும் மிரட்டி எங்க கம்பெனி எழுதி வாங்கிட்டான். அந்த கம்பெனியை திரும்ப எங்களுக்கு வாங்கி கொடுங்க சார். உங்களை நம்பிதான் சார் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க தான் சார் எங்களை காப்பாத்தணும். ப்ளீஸ் சார். வரேன் சார்.
போயிட்டு வரேன் சார். காளி மகராஜ், குட் நியூஸ். வேட்டை ஆரம்பமாயிடுச்சு. நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க நல்லா இருக்கணும் சார். ரொம்ப நன்றிங்க. என்னாச்சு? குட்டி குட்டி சூர்யா, நான் வந்து பாருங்களா. சின்ன விஷத்தை குடிச்சு தேவர்களை காத்தது சிவன்னா, எங்க எல்லாரோட கஷ்டத்தையும் காப்பாத்த நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே, நீயும் ஒரு சிவன் தானே? காளி! 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 ஹலோ காளி மகாராஜ், சொல்லு. நீ உன் ஃப்ரெண்டை விட்டுட்டு போய் தப்பு பண்ணிட்ட. நானே அவனை கொன்னுட்டேன்டா. இப்ப நீ ஆசிரமத்தை விட்டு வெளியே போய் தப்பு பண்ணிட்ட. இங்க பாரு காளி, ஆசிரமத்துல பாபாவையோ குழந்தைங்களோ எதுவும் பண்ணிடாத. பயம் வந்துருச்சா? வா, நான் உன் இடத்துக்கு வரேன். இன்னைக்கு நானா நீயான்னு பாத்துடலாம்டா. காளி,
எங்க ஆளுங்க எங்க? அவங்கள என்னடா பண்ண? என்னடா சொல்ற? என் ஆளுங்களை விட்டு காளி. என்ன சொல்ற? சொல்லு. என் ஆளுங்க எங்க காளி? அவங்க எல்லாரும் சின்ன குழந்தைங்க. என்ன பத்தி என்னடா நினைச்ச? காலிடா. பஞ்சதந்திர கதையில நீதி இல்ல. நீ ருத்ராவை கொன்னுட்ட, என் பையனையே கொன்னுட்டியடா. மகாபாரதம் பகவத்கீதை கதைகளையே மாத்திடுவேன். அப்படி இருக்கும்போது என் பையனையே கொன்னுட்டியடா. யாரையுமே விட மாட்டான்டா. காளி சொன்னது கேளு காளி. சின்ன குழந்தைங்க காளி. செஞ்சு விட்டு காளி. ப்ளீஸ் காளி விட்டு காளி. இப்பதான் உனக்கு அறிவு வந்துச்சா? உங்க வளர்ப்புல தான் பாபா நல்ல குணம், 4 பேருக்கு உதவுறத கத்துக்கிட்டேன். இப்ப நானும் உங்களை மாதிரியே உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன் பாபா. பாரு சூர்யா. பாபா பாபா சூர்யா. பாபா மகாபாரதத்தை உன்னால எப்படிடா மாத்த முடியும்? இந்த பாரதத்துல நான் தான்டா கிருஷ்ணன், நான் தான் அர்ஜுனன். என் ஆளுங்களுக்காக போராட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா உன்னால என்ன தடுக்கவே முடியாதுடா. நீயா நானா பாத்தலாம். வாடா தில்லுண்டா வாடா. அம்மா வர்ஷா, உனக்கு ஒன்றும் ஆகல இல்லம்மா? பாபா பாபா பசங்க
அண்ணி வாடா. பார்த்து பத்திரமா மணி, நான் வந்துட்டேன்ல, பயப்படாத பயப்படாத. வாங்க வாங்க, பார்த்து வாங்க, வாங்க வாங்க. நல்லா கேட்டுக்கோ, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நல்லவனா மாற முயற்சி பண்ணு. உன்ன மாதிரி கேவலமானவங்களுக்கு வாழுற தகுதியே கிடையாது. இருந்தாலும் உனக்கு ஒரு வாய்ப்பை தரேன். நல்லவனா வாழ முயற்சி பண்ணு. போ. உனக்கு வாழறதுக்கான தகுதி இல்லவே இல்லடா. அண்ணா அண்ணா சீக்கிரமா தம்பி பாப்பா கொடுத்தா விளையாடுவோம் நாங்க. பயமுடுறா, கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகல, அப்புறம் எப்பறம் தம்பி வருவான்?